ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் எழுத போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க ஒரு குயிக் வீடியோ பார்த்துடலாம். எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன கொண்டு போகக்கூடாதுங்கிறது இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு அட்மிட் கார்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் எடுத்துகிட்டு போகலாம், கலர் பிரிண்ட்லேயும் எடுத்துகிட்டு போகலாம், அது உங்கள் விஷ். நெக்ஸ்ட்டு வந்து ஐடி ப்ரூஃப் வித் ஜெராக்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எதுனாலும் கொண்டு போகலாம். அதோட ஜெராக்ஸ் காப்பியோடு கொண்டு போயிருங்க, மறந்துடாதீங்க. 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் கொண்டு போகணும். ஒன்று வந்து நம்மளோட ஹால் டிக்கெட்டில் பேஸ்ட் பண்ணுறதுக்கும், 2 வந்து அங்கே அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணுறதுக்கும் வேணும். நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் என்ன ஃபோட்டோ கொண்டு போகணுன்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த ஃபோட்டோ தான் கொண்டு போகணும். வேறு எந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ ஆர் பிளாக் பென், நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்ருப்பீங்கள்ல, அந்த பென்னு கூட ஒரு பென் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பென் எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு அந்த ஸ்பீட் அப்படியே வந்துடும். அதனால் நான் அந்த பெண்ணை கொண்டு போக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு டோன்ட் கேரி, என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு, நீங்கள் வாட்ச்சு, மொபைல் இதெல்லாம் எதை கொண்டு போனீங்கன்னா பேக்லேயே வச்சுட்டு வர சொல்லிடுவாங்க. அங்கே வந்து உள்ள நாட் அலவுடு. ஸ்மார்ட் வாட்சாக இருந்தாலும் சரி, நார்மல் வாட்சாக இருந்தாலும் சரி, அது நாட் அலவுடு தான். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் டிப்ஸ் பார்த்துடலாமா? டைமுக்கு முன்னாடியே போங்க, லாஸ்ட் மினிட்டில் போய் டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். அட்மிட் கார்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. கான்ஃபிடென்ஸாக போங்க, ரிலாக்ஸாக போங்க. எக்ஸாம் முடித்த பிறகு வெளியே வந்ததும் ரிலாக்ஸாக இருங்க. பழசை பற்றி யோசிக்க வேண்டாம். இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ அட்டெம்ப்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ப்ரெஷர் ஆகிக்காமல் நெக்ஸ்ட் எக்ஸாம் என்னவோ அதை பார்த்து போங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாமுக்கு ஃபுல் செக்லிஸ்ட்டு. எல்லாத்தையும் இன்றைக்கி நைட்டே எடுத்து வச்சுருங்க, மறந்துடாதீங்க. நாளைக்கு காலையில் ஃபஸ்ட் லாட் இருக்கிறவங்க சீக்கிரமாக டைமுக்கு முன்னாடி போயிருங்க. நீங்கள் போய் பேனிக் ஆகாதீங்க. ஆல் த பெஸ்ட். கான்ஃபிடென்ஸ் தான் மெயின். எக்ஸ்பர்ட் எல்லோரும் ஒன்ஸ் பிகினராக தான் இருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம் டிப்ஸ் இல்லாட்டி எக்ஸாம் ஓரியன்டாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க.